இந்த வீக் 13ஆம் தேதி டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பிளான்ஸ் இருக்கா? அதோட இதையும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் 3 பவர்ஃபுல்லான வெபினார்ஸ் உங்களுக்காகவே ரெடி பண்ணியிருக்கோம். காலையில் 10 மணிக்கு வை மோஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் ஃபெயில் அட் அசெட் அலோகேஷன் அண்ட் ஹவு டு கெட் இட் ரைட். அதை தொடர்ந்து 11 மணிக்கு என்ஆர்ஐஸ் பையிங் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ், த ஸ்மார்ட் வே டு டூ இட். அதை தொடர்ந்து 10:30 12:30 யார் ஃபைனான்சஸ் கியர்ட் அப் ஃபார் த நியூ இயர். எல்லா வெபினார்ஸ்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வெபினார்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிஃப்டி பாசிட்டிவ், போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ். நிறைய பேருக்கு இன்னைக்கு இதுதான் நிலைமை. இந்த வருஷம் நிஃப்டி 10% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் அவங்க போர்ட்ஃபோலியோ அதர் டைரெக்ஷனில் இருக்குது. சில பேர் 20-30% மைனஸில் இருக்காங்க போர்ட்ஃபோலியோவில். இது மாதிரி நிறைய போர்ட்ஃபோலியோஸை எங்கிட்ட கொண்டு வந்து காமிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்குறாங்க. அடிப்படையில் பங்கு முதலீடு, அதுவும் சிறு நிறுவனங்கள் குறு நிறுவனங்களில் பங்கு முதலீடு செய்யும்போது ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதையே அந்த நண்பர்கள் உணரலை. அவங்க நினச்சாங்க ரிஸ்கே இல்லை, ஈஸியாக பணம் பண்ணலாம் அப்படின்னு. ஈஸியாக எப்போ பணம் பண்ண முடியும்? ஒன் வே மார்க்கெட் ஏறும்போது ஈஸியாக பணம் பண்ண முடியும். இப்போ மார்க்கெட் அப்படி இல்லை. நிஃப்டி ஏறுது, மைக்ரோ கேப் பயங்கரமாக இறங்குது. நிஃப்டி ஏறக்கூடிய இதே காலகட்டத்தில் ஸ்மால் கேப்பும் இப்போ இறங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. நிஃப்டி ஏறுது, மிட் கேப் கொஞ்சம் ஏறி இருக்குது. நிஃப்டி அளவு ஏறலனாலும் கொஞ்சம் ஏறி இருக்குது. ஆனால் மிட் கேப்பும் இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட் இல்லை. இன்னைக்கு இந்த மார்க்கெட்டுக்குள்ள பல மார்க்கெட்ஸ் இருக்கு. ஸோ நிஃப்டியை பார்த்து மார்க்கெட் நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் கூட அவங்க போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது ரொம்பவே வருத்தத்திலையும் மன அழுத்தத்திலையும் இருக்காங்க. எனக்கு இது நடக்கும்ன்றது அனுபவ ரீதியாக தோன்றியதுனால தான் நான் தொடர்ந்து காஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் நான் காஷன் பண்ணும்போதெல்லாம் அந்த காஷனாக பல பேர் பார்க்கல. அது எப்படி எல்லாரும் பார்த்தாங்க அன்னைக்குனாக்கா, யார் உங்களை ஏற்றி விடுறாங்களோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டான எதிர்வினை அப்படின்னு. அது ஆற்றி நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. எதிர்வினை ஆற்றுவது என்பது எதற்காக, எதை எதிர்த்து? அதிக மதிப்பீட்டில் தவறான பங்குகளை வாங்குவதற்கு எதிராக நம்ம எதிர்வினை ஆற்றுகிறோம். அதே போல் தவறான எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் அதிக மதிப்பீட்டு கொடுத்து பங்குகளை வாங்குவதற்கு நம்ம எதிர்வினை ஆற்றுகிறோம். எந்த எதிர்வினையும் தனிநபருக்கு எதிரானது இல்லை. நான் ஒரு அனுபவம் சொல்கிறேன். என்கிட்ட ஒரு நண்பர் ஒரு போர்ட்ஃபோலியோ காமிக்கிறார். அதில் ஒரே இன்ஃப்ராஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் ஹையில் வாங்கி வச்சுருக்கார். சில நேம்ஸே நான் சொல்கிறேன். ஆர்விஎன்எல், அசோகா பில்ட்கான் அப்படின்னு ஒரு கம்பெனி, அதை ஹை வேல்யூவில் வாங்கி வச்சுருக்காரு. நான் சொன்னேன், இதெல்லாம் ஏன் வாங்கினீங்க? என்ன அடிப்படையில் இந்த வேல்யூவேஷனில் போய் நீங்கள் இந்த ஷேர்ஸை வாங்கினீங்க? இல்லை சார், ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணார், அவர் முன்னாடி சொன்ன ஷேர்லாம் ஏறி இருந்தது, அதனால் இதை வாங்கினேன். சரி, அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு என்ன காரணம் சொன்னார் அப்படின்னா, ஆர்டர் புக் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார் சார். சரி, இன்றைக்கி ஆர்டர் புக் குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், ஆர்டர் புக் குறையல, பட்டு பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் மாறிடுச்சு. ஏன்னா கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் முன்னாடி எதிர்பார்த்த அளவு இப்போ இல்லை, வருமான்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா கவர்மெண்ட் கோவிடுக்கு அப்புறம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஓரளவு ஃப்ளாட் ஆகிடுச்சு. இந்த ஆர்டர்ஸ் முன்னாடி போகக்கூடிய நிறுவனங்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சு, போட்டிச்சூழல் அதிகமாகிடுச்சு. ஸோ இவங்களுக்குன்னு தனித்துவமாக கிடைக்கக்கூடிய ஆர்டர்ஸ் குறைஞ்சி போச்சு. அந்த ஆர்டர்ஸ்லேயும் மார்ஜின் குறைஞ்சி போச்சு. அப்போ அன்றைக்கே வாங்கினீங்கன்னு கேட்டேன். இல்லை சார், அன்றைக்கி அவர் அந்த யார் எனக்கு பரிந்துரை பண்ணாரோ அவர் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக் 10 மடங்கு போகும்னு கரெக்டாக டேட்டு போட்டு சொன்னார் சார் அப்படின்னார். எப்படி 5 வருஷம் கழிச்சு 300 ரூபாய் இருக்கிற ஸ்டாக் 3000 ரூபா போயிடும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னாரு. அவருக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். நியாயப்படுத்தினாரான்னு கேட்டேன். இதெல்லாம் எதுவுமே கிடையாது சார், போகும்னு சொன்னார், ஏற்கனவே சொன்னதெல்லாம் போயிடுச்சு, அதனால் நான் வாங்கினேன். இப்போ பார்த்தா அது பாதி விலை கிட்டே இருக்குது. பாருங்கள், 10 மடங்கு போகும்னு எதிர்பார்த்து வாங்கின பங்கு இந்த வருஷமே பாதி விலை கிட்ட வந்துருச்சு. ஆர்பிஎன்ஐலேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி அனுபவங்கள் நிறைய பேருக்கு. கேட்டால் ஆர்டர் புக் இருக்குது, கவர்மெண்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கவர்மெண்ட் பிஸ்னஸ்ங்கிறது அதிக லாபத்தை தரக்கூடிய ஒரு தொழில் இல்லை. ரெண்டாவது, ரா மெட்டீரியல் காஸ்டல், இன்புட் காஸ்டெல்லாம் ஏறினாக்கா டெண்டர் பிஸ்னஸில் அது லாபத்தை குறைச்சிடும். மூணாவது,
லாங் எக்ஸ்டெண்டட் டைம் ஃப்ரேம் ப்ராஜெக்ட்ஸ் நடுவில் எத்தனையோ ரிஸ்க்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸில் பொதுவாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நேரடியாக இன்வெஸ்ட் பண்ணுறதே என்னை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கக்கூடியது. ஒவ்வொரு சைக்கிள்லையும் இந்த மாதிரி வளர்ந்த கம்பெனிஸ் வந்து அதுக்கப்புறம் வீழ்ச்சியை சந்தித்தது தான் வரலாறு. அதே போல் கவர்மெண்ட் கம்பெனி மட்டும் இல்லை, ப்ரைவேட் இன்ஃப்ரா கான்ட்ராக்ட்ஸ்லையும் இந்த பிரச்சனை இருக்குது. பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துலேயும் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கான்ட்ராக்ட்ஸ். முக்கால்வாசி ஒரு கட்டடத்துக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோதான் ப்ரைஸ் எஸ்கலேஷன் உங்களுக்கு கிடைக்கும்? அவ்வளோவா கிடைக்காது. அண்ட் நீங்கள் போட்டிக்கு எதிராக அதை எடுக்கும்போது விலையை குறைச்சி வேற கோட் பண்ணி எடுத்துருவீங்க. அப்போ அந்த ஆர்டர் புக்குன்றது உங்களுக்கு நாளைக்கு ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு ஆர்டர் புக்கான்றதே இந்த இடத்துல கேள்விக்குறி ஆயிடுது பாருங்க. இப்போ இது எதையுமே புரிஞ்சிக்காம நண்பர் வந்து நேரடி பங்கு முதலீடு பண்ணதுனால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அவர் போர்ட்ஃபோலியோ -20% கிட்ட இருக்கு, நிஃப்டி +10% இருக்கு. இப்போ செய்வது அறியாது தவிக்கிறார். இது மாதிரி எத்தனையோ பேர். நிறைய போர்ட்ஃபோலியோஸ் நெகட்டிவ்ல இருக்கிறத பார்க்கும்போது ஒரு நண்பர் சொல்றார், போர்ட்ஃபோலியோ காமிச்சு, நான் என்ன பண்ணோம், இதெல்லாம் வித்துடலாங்க, இதெல்லாம் விற்றா உங்களுக்கு சேஃப்டி, இப்போ விற்றா அட்லீஸ்ட் நீங்கள் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னதுக்கு ப்ராஃபிட் வருமே சார், டேக்ஸ் கட்டணுமே அப்படின்றாங்க. நான் சொன்னேன், நீங்கள் கணக்கு பார்த்தீங்களான்னு கேட்டேன். ஆக்சுவலாக கணக்கு பார்த்தா அதில் நெட்டாக ப்ராஃபிட்டே இல்லை, லாஸ் தான் இருக்குது. அந்த கணக்கே பார்க்கல ஆக்சுவலாக. ஸோ முக்கால்வாசி பேர் அடிப்படையில் ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி பார்க்கணுன்ற புரிதலே இல்லாமல் போர்ட்ஃபோலியோவில் 70-80 லட்சம் 1 கோடி கிட்ட கொண்டு போயிட்டாங்க. மார்க்கெட் அவர்களை வெற்றி அடைய செய்தது. இது ஒன்றும் புதுசு இல்லை. என்னை போன்றவர்களுக்கும் நான் முதலில் மார்க்கெட்டுக்கு வந்தபோது ஃபஸ்ட்டு புல் மார்க்கெட்டில் இதுதான் நடந்தது. சில லட்சம்லேருந்து எனக்கு 18 லட்சத்துக்கு போயிடுது போர்ட்ஃபோலியோ. அப்படி போகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு எல்லாம் தெரியும், நம்மளாலே மேனேஜ் பண்ண முடியும். அப்போ தான் மார்க்கெட் நம்மளை வந்து ரொம்ப டெஸ்ட் பண்ணுது. இன்றைக்கி பாருங்கள், 80 லட்சம் ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒருத்தர் உருவாக்கியிருக்காருன்னா அது சின்ன பணமாக, அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல. எப்போ போர்ட்ஃபோலியோ மைனஸில் இருக்குது, நிஃப்டி ப்ளஸில் இருக்குது, NSE 500 ப்ளஸில் இருக்குது, நீங்கள் -20% இருக்கீங்களோ, அப்போ வந்து ஒன்றே ஒவ்வொரு ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு தெரியணும். எந்த ஸ்டாக்கு அடுத்த வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண போகுது, EPS எப்படி வளரப்போகுது, வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கா கூட இருக்கா, இந்த வேல்யூவேஷன் அடுத்த வருஷம் எப்படி மாறும், அனலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, பொதுவாக இந்த கம்பெனியை பற்றின சந்தையின் எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது, இந்த எதிர்பார்ப்பு கூடுமா குறையுமா, கம்பெனி வந்து சந்தையின் எதிர்பார்ப்பையும் மிஞ்சி ஒரு ரிசல்ட்டை கொடுக்குமா, இதெல்லாம் ஒவ்வொரு கம்பெனிக்கும் தெரியணும். அப்படி தெரிஞ்சாக்கா தெளிவாக இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி மீண்டு வரும்னு உங்களுக்கு பாதை தெரியும். ஆனால் இன்றைக்கி அந்த பாதையை பார்க்கக்கூடிய இடத்துல முக்கால்வாசி முதலீட்டாளர்கள் இல்லை. ஒன்று, அந்த பாதையை பார்க்கக்கூடிய இடத்துக்கு போகணும், அதுக்கு கடுமையாக உழைக்கணும். உழைப்பவர்கள் நிச்சயமாக அதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அந்த உழைப்பை போட முடியாதவர்கள், அதுக்கு நேரம் இல்லாதவர்கள், இதை ஒரு ஹாபி மாதிரி ஒரு விளையாட்டாக பண்ணவங்க இன்னைக்கு பணத்தை பாதுகாத்து தான் ஆகணும். அதுக்கான சிக்னல் தான் இந்த நிஃப்டி ஆப் உங்கள் போர்ட்ஃபோலியோ டவுனுங்கிற 2025 ரிசல்ட். இதை சீக்கிரம் ஒருத்தர் மாற்றி பாதையை சரி பண்ணிக்கிட்டு பெட்டர் பாதையில் போனாங்கன்னாக்கா நிச்சயமாக அவங்களுக்கு முதலீட்டில் அடுத்த வருஷமாவது ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் வெற்றியும் கிடைக்கும். வருங்காலத்தை நோக்கி போவது, வருங்கால போர்ட்ஃபோலியோ நோக்கி போவது, இன்றைக்கு இருக்கிற போர்ட்ஃபோலியோ வருங்காலத்தில் வெற்றி அடையக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோவாக உறுதிப்படுத்துவது, இதெல்லாம் இன்றைக்கி ஒரு இன்வெஸ்டருக்கு ப்ரையாரிட்டி. ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் இருக்குன்னா, நிஃப்டி பாசிட்டிவாக இருந்த ஒரு வருஷத்தில் அது நமக்கு ஒரு வார்னிங் சிக்னல். போன வருஷமே ப்ராஃபிட் இல்லாமல் நிஃப்டி பாசிட்டிவில் இருந்த போர்ட்ஃபோலியோ இந்த வருஷம் நெகட்டிவ் வந்ததுனாக்கா டபுள் வார்னிங். இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து மார்க்கெட் ஏதோ ஒரு மிரக்கல்ல பண்ணி உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருன்னு நம்பினீங்கனாக்கா மார்க்கெட் அவ்வளவு ஒரு ஜெனரஸ் இடம் இல்லை. மார்க்கெட் வந்து ரொம்ப ப்ரூட்டலான ஒரு களம். அந்த களத்தில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த களத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து இந்த களத்தில் நாம் பேசிக்கொண்டே இருப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.